100 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்தை எப்படி சேர்க்கிறது? நீங்க சரியா தான் கேட்டீங்க. 100 கோடி ரூபாய். நம்ம நெறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, 1 கோடி எப்படி சேர்க்கிறது? இல்ல வந்து 2 கோடி எப்படி சேர்த்திருக்கு? அப்படின்றத பத்தி நம்ம நெறைய பார்த்திருப்போம். உண்மையாலே உங்களால ஒரு ஜெனரேஷனல் வெல்த்தா ஒரு 100 கோடி ரூபாய் சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியும்ன்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு டீடைல்டு கால்குலேஷனோட காமிக்க போறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. நான் உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இந்த 100 கோடின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் 1 கோடின்றதே நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய கனவு. அதை அடைவோமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர். ஆனால் நாங்கள் எங்களுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 100 கோடி ரூபாய் இலக்கையே வந்து நிறைய பேருக்கு நாங்கள் வந்து காமிச்சிருக்கோம். இதில் சில பேர் வந்து அவங்களுடைய குழந்தைங்க பேரில் இப்போவே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி, அவங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்தை கண்டிப்பாக சேர்க்கணுன்ற ஒரு பயணத்தில் எங்கள் கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டே வரும். இது எதுக்காக அப்படின்னா, சம்டைம்ஸ் நமக்கு எந்த விஷயம் தெரியுமோ அதை பற்றி தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு தெரியாத விஷயத்தையும் நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சாதான், ஒரு அவேர்னஸ் நமக்கு கிரியேட் ஆனாதான் நம்மளோட இலக்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா உயரும். ஸோ இலக்குகள் உயரணும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு குழந்தை வந்து பிறந்துடுச்சு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அவங்களுக்கு நம்மளை விட நிறைய டைம் இருக்குது. ஸோ நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், உங்கள் பணம் வளர்கிறதுக்கு டைம் வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு கருவி. இன்ஃபேக்ட் வந்து அது ஒரு ஹெல்பிங் ஹேண்ட், அது ஆல்மோஸ்ட் ஒரு கடவுள்னே கூட சொல்லலாம். ஏன்னா யார்கிட்ட நிறைய டைம் இருக்கோ அவங்களால நிறைய பணத்தை சேர்க்க முடியும். ஸோ இப்போ இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அந்த குழந்தைக்கு தான் இருக்கிறதுலே நிறைய டைம் இருக்குது. நம்ம இந்த வீடியோ பார்க்குற எல்லாரை விட அந்த குழந்தைக்கு தான் வந்து நிறைய டைம் இருக்குது. ஸோ இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம வந்து அந்த குழந்தைக்கு வந்து எதிர்காலத்துக்காக நம்ம வந்து பணத்தை சேர்க்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லா குடும்பங்கள்லையும் வந்து நிறைய விஷயத்த பண்ணுறோம். அது வந்து தங்கம் வாங்குறதா இருக்கலாம், இல்லை நிலம் வாங்குறதா இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம்னா குழந்தைக்கு எதிர்காலத்தில் பணம் தேவைப்படும்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் முதல் பர்த்டேவாக இருக்கட்டும், இல்லை 2வது பர்த்டேவாக இருக்கட்டும், அந்த பர்த்டேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவுகளை செய்கிறோம். அண்டு இதை வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாகவே செய்கிறோம். அஃப்கோர்ஸ் அதெல்லாம் முக்கியம் தான். ஆனால் அதை மட்டுமே நம்ம செஞ்சுக்கிட்டு இல்லாமல், அந்த குழந்தை எதிர்காலத்தில் வந்து ஒரு பெரிய பணக்காரராக மாறுறதுக்கு நீங்கள் இன்னைக்கு போட போகிற அந்த விதை வந்து ஒரு பெரிய விருட்சமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன கால்குலேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே நீங்கள் அந்த குழந்தை பேரில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இந்த தகவலே நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு மைனர் குழந்தை பேரில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக நீங்கள் மைனர் பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ மைனருக்கு பேன் கார்டோ இல்லை ஆதார் கார்டோ எதுவுமே தேவையில்லை. குழந்தை பிறந்த பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தாலே போதும். அப்பாவோடதோ இல்லை அம்மாவோட மற்ற பேன் அண்ட் ஆதார் டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் குழந்தை பேர்லேயே கணக்கை தொடங்க முடியும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ண முடியும். ஸோ இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு பிறந்த உடனே அந்த குழந்தை பேரில் ஒரு 1 லட்சம் ரூபாய் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. பண்ணிட்டு மாதம் ஒரு 12,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த குழந்தை பேர்லேயே பண்ணிகிட்டே வரீங்க. நீங்கள் தொடர்ந்து எத்தனை வருஷம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட 25 வருஷம் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது குழந்தைக்கு 1 வயசு, குழந்தையோட 25 வயசு வரைக்கும் நீங்கள் மாதம் 12,000 ரூபாவும் முதல் தொடக்கத்தில் 1 லட்சம் ரூபாவும் போட போகிறீங்க ஒரு லம்சமாக. இதை போட்டு 24 வருஷத்தோட உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஏன்னா அந்த டைமில் மோஸ்ட்லி குழந்தை வளர்ந்துருக்கும். அது இல்லாமல் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி பயணிச்சிருப்பீங்க. அப்போது அதுக்கப்புறம் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமான்னா அது ஒரு சேலஞ்சாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து குழந்தையோட 25வது வயசில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் 24 வருஷத்தில் டோட்டலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து பார்த்தீங்கன்னா 37 லட்சம் ரூபாய் தான் இருக்கும். எப்படி 37 லட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு 12,000 ரூபாய் போடுறீங்க. அப்போ வருஷத்துக்கு 1,44,000 ரூபாய் போடுறீங்க. 24 வருஷத்துக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி 1 லட்சத்தை ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே 37 லட்சம் ரூபாய் தான். இப்போ இந்த 37 லட்சம் ரூபாவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு குழந்தை வளர அந்த பணத்தை அப்படியே விட்டுட்டீங்கன்னா, குழந்தைக்கு 60 வயசு ஆகும்போது உங்களுடைய கார்பஸ் ஆக்சுவலாக 100 கோடியை கடந்து இந்த நம்பர் படி கிட்டத்தட்ட 103 கோடி ரூபாவா உங்களுடைய தொகை மாறி இருக்கும். அதாவது நீங்கள் போட்ட வெறும் 37 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாவா ஆயிருக்கும். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர்னால குழந்தை பேரில் 1 லட்சம் ரூபாய் ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ண முடியுமானா நிறைய பேர்னால பண்ண முடியும். நிறைய பேர்னால ஒரு 12,000 ரூபாய் குழந்தைக்காக எடுத்து வைக்க முடியுமானா எடுத்து வைக்க முடியும். ஆனால் எத்தனை பேர் தன்னோட குழந்தையோட எதிர்காலத்தில் 100 கோடி ரூபாய் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா நிறைய பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா
இந்த மாதிரி ஒரு லாங் டேர்மாக திங்க் பண்ணணுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த ஜெனரேஷனல் வெல்த்தை நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 100 கோடி ரூபான்ற தொகை வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான். ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டைம் கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக 100 கோடி ரூபான்றது இன்ஃபேக்ட் எல்லாருனாலையும் சாத்தியம். ஓகே, என்னால் மாதம் 12,000 ரூபாய் சேர்க்க முடியாது, என்னால் வந்து மாதம் 5,000 ரூபாய் தான் சேர்க்க முடியும் அப்படின்னா கூட குழந்தையோட 60வது வயசில் கிட்டத்தட்ட 47லேருந்து 48 கோடி ரூபாய் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து 100 கோடின்றது வந்து ஒரு இலக்கு. உங்களால் பண்ண முடியும்னா 100 கோடி எடுத்துக்கலாம். இல்லைனாலும் உங்களால் எதை பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகிட்ட வந்து நிறைய கார்பஸை கிரியேட் பண்ணியிருக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு பக்கம் குழந்தைய நல்லா பார்த்துக்க போகிறீங்க, நல்ல படிப்பு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நல்ல சொத்தையும் சேர்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நீங்கள் இதை விட ஒரு பெட்டரான கிஃப்ட்டை கொடுக்க முடியாது. அதனால் 100 கோடி ரூபாய் எல்லாருனாலையும் ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் தான். இன்ஃபேக்ட் எங்க கிட்ட இருக்கிற நிறைய கிளைண்ட்ஸ் பிறந்த குழந்தைங்க பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சு இந்த இலக்கை நோக்கி நிறைய பேர் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் என்னால 500 கோடி சேர்க்க முடியாது, ஏன் என்னால 1000 கோடி சேர்க்க முடியாது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கால்குலேஷன்ஸை கேட்டு அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த எக்ஸல் ஷீட்டை ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் குழந்தையோட ஏஜ் என்னவோ, நீங்கள் என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு பார்த்து நீங்களே கால்குலேட் பண்ணலாம். கால்குலேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தொகையை சேர்க்க முடியும்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த எக்ஸல் ஷீட் வந்து உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராகவும் உங்களுடைய அவுட்லுக்கே மாற்றுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம சேனலில் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சிம்பிளி சுந்தர்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான தகவலோட சந்திப்போம்.